வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறேன்னாக்க ஒரு கேரளா டிஷ்ஷு, அது பழம்பொரின்னு சொல்லுவாங்க. நம்ம தமிழ்நாட்டில் அந்த டீ கடையில் போண்டா பஜ்ஜி அந்த மாதிரி பண்ணுற மாதிரி அங்கே அந்த பழம்பொரி வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. டீ கடைகளில் இருக்கும், பெரிய பெரிய ஹோட்டல்ஸு ரெஸ்டாரண்ட்லாம் இருக்கும். ரொம்ப ஃபேமஸான டிஷ்ஷு. அதை தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு பண்ணி காமிக்க போகிறேன். அதுக்கு என்ன இன்க்ரீடியன்ஸ் வேணும், எப்படி பண்ணுறேங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போ அந்த பழம்பொரி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் சொல்லிடுறேன். இதுக்கு நேந்திரம் பழம், நல்லா கனிஞ்ச பழமாக 2 பழம் வச்சுருக்கேன். மைதா மாவு வந்து 300 கிராம் மைதா மாவு வச்சுருக்கேன். உரிச்சிட்டு இது மஞ்சத்தூள் போடணும், ஏன்னா அப்போ தான் கலர் நல்லாயிருக்கும். 1 ஸ்பூன் சர்க்கரை, தேவையான உப்பு. இது வந்து நம்ம தோசை மாவு, வீட்டுக்கு அரைச்ச தோசை மாவில் ஒரு கரண்டி அதில் போட்டுக்கலாம். ஏன்னா மைதா மாவு வந்து ஸ்டிஃப் இல்லாமல் இருக்கும். தோசையில் அரிசி கலந்ததுனால அது ஸ்டிஃப்னஸாக இருக்குங்கிறதுக்காக ஒரு கரண்டி தோசை மாவு போட்டுக்கலாம். இப்போ எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போது பவுலில் வந்து இந்த மைதா மாவை போட்டுக்கலாம். அதுக்கு தேவையான சால்ட்டு, சுகர் 1 ஸ்பூன், அது ஸ்வீட்னஸாக இருக்கும் கொஞ்சம். ஒரே ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள். இப்போ நம்ம வீட்டில் அரைச்ச தோசை மாவு, இது எல்லாத்தையும் நல்லா கலந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த பஜ்ஜி மாவு பழத்துக்கு கலந்துக்கணும். மாவு வந்து இந்த பஜ்ஜி மாவு பழத்துக்கு வந்து பண்ணி வச்சுருக்கேன், கரைச்சிருக்கேன். பார்த்தீங்களா? இப்போ வந்து இதை கொஞ்சம் 10 நிமிஷம் ரெஸ்ட்டு விட்டுறலாம். இப்போ அந்த பழத்தை வந்து கட் பண்ணிக்கலாம். நேந்திரம் பழத்தை கட் பண்ணிட்டேன். பழம் கொஞ்சம் நல்லா பழுத்த பழமாக இருந்தால் தான் நல்லா இருக்கும். இல்லைன்னா காயாக இருந்ததுன்னா ஒரு மாதிரி கல் மாதிரி இருக்கும். இதே நான் வாங்கி 2 நாள் ஆச்சு பழம். அது கொஞ்சம் காயாக இருந்ததுனால பழுக்க விட்டுட்டு நான் இன்றைக்கி பண்ணுறேன். காயாக இருந்தால் ஒரு மாதிரி கல் மாதிரி ஆகிடும். அதனால தான் சரி பழுக்கட்டும்னு சொல்லிவிட்டு 2 நாள் ஆச்சு பழம் வாங்கி. இப்போ வந்து இவ்வளோ பெருசாக இருக்குது. நம்ம ஹோட்டல்னால் பரவாயில்ல, பெருசாக போட்டுக்கலாம். நம்ம வீட்டுக்கு தானே இதை நான் ஆஃபாக கட் பண்ணிக்கிறேன். ஆஃபாக கட் பண்ணிவிட்டு இந்த சைஸுக்கு போடணும். கொஞ்சம் தடியாக தான் போடணும். பஜ்ஜி மாதிரி கட் பண்ணக்கூடாது, கொஞ்சம் தடியாக கட் பண்ணணும். நான் ஒன்று லெங்க்த்தாக போட்டு காமிக்கிறேன். போட்டோன்னா பெரிய கடாயில் நிறைய எண்ணெய் வச்சு போடுவாங்க. இது வீட்டுக்கு இது பரவாயில்லன்னு போடுறோம். பெருசாக வேணுமானா
இந்த லென்த்து போல் போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். அந்த 2 பழத்தையும் நான் கட் பண்ணி வச்சுட்டேன். இது இப்போ வந்து ஆயில் அடுப்பில் வச்சுட்டு இந்த மாவில் முக்கி இதை போட்டு எடுக்கணும். இப்போ காமிக்கிறேன் உங்களுக்கு. இதுக்கு தான் சொல்லியிருக்காங்க தனியாக இது பெருசாக கட் பண்ணணும். கையில் ஊறுவீங்கன்னா வருது. கையை துடைச்சிக்கணும், நல்லா துடைச்சிக்கணும். பேசிக்கோங்க.
அப்புறம் நீ அந்த பழத்தை இது மாவு அந்த பண்ணிட்டு சூப்பராக பழம்பொழி ரெடி ஆகிருக்கு. இப்போ அதை டேஸ்ட் பண்ணி காமிக்கிறேன், பிளேட் பண்ணி காமிக்கிறேன். பழம்பொரி ரொம்ப நல்லா வந்திருக்கு. நம்ம ஹோட்டல்லாம் நல்லா பெருசு பெருசாக ஒரு பழம் ஃபுல்லாக போடுவாங்க. அவங்க என்ன கடாய் பெருசாக இருக்கும், என்ன நம்ம வீட்டுக்கு இது போரும்னு சொல்லி தான் 2ஆக கட் பண்ணி போட்டேன். ரொம்ப நல்லா வந்திருக்கு. சில பேர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மெத்தடு பண்ணுவாங்க. சில பேர் ஏலக்காய் போட்டு மைதா, அரிசி மாவு, 2 சோடாப்பு போட்டு கலந்து வச்சுருவாங்க. ஒரு 5 மணி நேரம் 4 மணி நேரம் புளிச்சிடும். அதை வந்து பண்ணுவாங்க. சில பேர் நான் இட்லி மாவில் இமீடியட்டாக சோடாலாம் சேர்க்காம தோசை மாவு வீட்டில் அரைச்ச தோசை மாவு வச்சு இமீடியட்டாக அப்படி பண்ணி ஒரு 5 மணி நேரம் 5 நிமிஷம் தான் நான் புளிக்க வச்சேன். ஊற வச்சுட்டு போட்டேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க. ரொம்ப டேஸ்டியான ஃபுட்டு, ரொம்ப ஃபேமஸான ஃபுட்டு. நான் ஒரு பஜனை குரூப்பில் தான் இருக்கேன். எங்கள் மேடம் குருவாயூரப்பன் கோவிலுக்கு எங்களை பஜனைக்காக கூட்டின்னு போயிருந்தாங்க. எங்கள் மேடம் கேரளா. அவங்க ஒரு ரெஸ்டாரண்ட்டில் நிற்க வச்சுட்டு எங்களுக்கு சுட சுட ஆர்டர் பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. உடனே நான் அங்கே உள்ள அவங்கள்ட்ட கிச்சனில் அவங்கள்ட்ட கேட்டேன். அவங்க சொன்னாங்க. உடனே வீட்டில் பண்ணி பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. சரி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் பண்ணி காமிக்கலாமேன்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நான் பண்ணேன். ரொம்ப நல்லா வந்திருக்கு. நீங்களும் பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.